ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி ரொம்ப காமெடியாக இருக்கும். ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மூவி. கண்டிப்பாக இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயின் தான் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவள் அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். யாரோ ஒருத்தர் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு 6 குழந்தைங்க பிறந்திருக்கு. அப்புறம் 6 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. அந்த குழந்தைகளாம் ஸ்கூலில் சேர்த்தலான்னு சொல்லி ஹீரோயின் ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரா. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போய் பேசினா ஸ்கூல் கமிட்டிலாம் அதெல்லாம் சேர்த்த முடியாது. உங்கள் குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா அதெல்லாம் சேர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்போ என் குழந்தைங்க இந்த ஸ்கூலுக்கு வேணாமான்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா டக்குன்னு பேக்லேருந்து எதேதோ எடுத்து காட்டுறா. அதாவது அவளோட ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு மாதிரி டேலண்டான குழந்தைங்க. அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. ப்ளீஸ் உங்கள் குழந்தை இதே ஸ்கூலில் சேர்த்துங்கன்னு சொல்லி எல்லாரும் கையும் காலையும் பிடிச்சி இழுக்கிறாங்க. இதில் பார்த்தா 5 குழந்தையும் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பையன் சுச்சு போயிருப்பான், மற்ற 5 பேரும் போயிட்டாங்க. ஐயோ எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு புலம்பிட்டே அவன் வர, அடுத்து நம்ம ஹீரோவோட அம்மாவும் வராங்க. யாரோ ஒருத்தவங்க ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போக அதை பார்க்கும்போது அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கும் ஒரு பேரனோ பேத்தியோ இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி அம்மா புலம்பிகிட்டே இருக்க, கரெக்டாக அந்த குட்டி பையன் வந்து இடிக்கிறான். அவன் பேர் மேனை பார்த்தோன்னே அம்மாவுக்கு அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்குற மாதிரி இருக்குது. டேய், இந்த பையன் உன்ன மாதிரியே இருக்கான்டா, அழகா வேற இருக்கான்டா, ஒருவேளை இது உன்னோட பையனாக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குடான்னு சொல்ல, அம்மா ஏமா லூசு மாதிரி பேசுகிற, அதெல்லாம் என் பையன் இல்லைன்னு சொல்ல, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்தேன்னு சொன்னி, ஒரு வேளை அந்த பொண்ணோட குழந்தையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, ஹீரோவோட கண்ணு முன்னாடி அதெல்லாம் வருது. யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்க இந்த மேனும் பார்க்கறதுக்கு ஹீரோ குட்டி வயசில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஃபோட்டோ வேற பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்க, ஐயோ குழந்தைய திருடுறாங்கன்னு சொல்லிட்டு குட்டி பையன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். குழந்தைய காணும், இவங்கெல்லாம் மாற்றி தேடுறாங்க. கண்டிப்பாக இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது இருப்பான், போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷனை கொடுக்க எல்லாரும் தேடுறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஹீரோயினை ஹாப்பியாக வந்து சொல்கிறா. அங்கே பார்த்தா ஒரே ஒரு பையனை மட்டும் காணும். 1 2 3 4 5ன்னு சொல்கிறாங்க. 6 எங்கே காணும்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க மேனை காணும். ஐயோ நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, மேன் எங்கே போனா, ஐயோ மிஸ் ஆயிட்டானா அப்படிங்கிற மாதிரி அம்மா தேடுறாங்க. சரி நான் அவனை கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அங்கேருந்து ஓடி வந்துட்டான் குட்டி பையன். அம்மா யாரோ ஒருத்தவங்க நான் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கம்மான்னு சொல்ல, ஐயோ குழந்தைகளை திருடுறவங்களா இருக்கும், வாங்க நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே 6 பேரையும் கூப்பிட்டுட்டு போகிறா. பாடி கார்ட்ஸ் தேடிட்டு வந்தவங்க எந்த குழந்தைன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அம்மாவும் சுற்றி அங்கே குழந்தைகளை தேடி ஒரு வழியாக அந்த ஸ்கூலுக்கும் வந்துட்டாங்க. ஒருவேளை இந்த ஸ்கூலில் அட்மிஷனுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு. நம்ம வேணா அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாமா, அவனோட ஃபோட்டோ இருந்தால் அதை வச்சு கண்டுபிடிச்சிடல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அம்மா எப்படிம்மா கண்டுபிடிக்க முடியும், வாடா போகலான்னு சொல்லிட்டு உள்ள ஆஃபீஸ் ரூமில் போய் கேட்குறாங்க. அந்த 6 பேரோட அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்கவே கூடாது, ஏன்னா அவங்கெல்லாம் டேலண்ட் ஆனவங்க, இவங்க நமக்கு ஆப்போசிட் ஸ்கூலாக இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ஒழிச்சு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கா மட்டும் காட்டுறாங்க. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் இல்லைன்னு சொல்லி அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுலேயும் இல்லைடா, கிடச்ச பையனும் மிஸ் பண்ணிட்டேமேடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சேம் டைம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் காலையில் ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போகிறா. ஸோ போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு குழந்தை ஒரு வேலை க்யூட்டாக நம்ம ஹீரோயினுக்கு பார்க்க ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. அம்மா சாப்பிடுங்கன்னு பால் கொண்டு வந்து கொடுக்குறான் ஒருத்தன், சாப்பிடுங்கன்னு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து கொடுக்குறான், அம்மாக்கான ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறா ஒரு குட்டி பொண்ணு. இப்படி எல்லாரும் பண்ணுறதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. எல்லாரும் இங்கே இருங்க, நான் கண்டிப்பாக இந்த வேலையை வாங்கிட்டு தான் வருவேன்னு சொல்ல 6 குழந்தைகளுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, நம்ம வேணா அப்பா எங்கே இருக்காருன்னு தேடலாமா? ஆமாம், அப்பா கிடச்சாதான் அம்மா ஹாப்பியாக இருப்பாங்க. அம்மா ரொம்ப பாவம், தனியாக நம்மளெல்லாம் வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. சரி அப்பா எப்படி இருப்பாரு, நான் ட்ராயிங் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோட ஃபோட்டோவை அப்படியே வரைஞ்சிருக்கான். இங்கே பார்த்தீங்களா, இவர் தான் நம்ம அப்பான்னு சொல்ல, இந்த ஆங்கிளை தான் நான் நேற்று பார்த்தனேன்னு சொல்லி மேன் சொல்கிறான். அப்போ எப்படியாவது போய் கண்டுபிடிக்கலாம், வாங்க சீக்கிரம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு குட்டியாக கார் ரெடி பண்ணிட்டு 6 பேரும் கிளம்புறாங்க. சேம் டைம் அதே இடத்துல நம்ம ஹீரோவும் காரில் வந்து நிற்க, மேனையும் பக்கத்தில் இருக்க குட்டி பையனையும் பார்த்துட்டு நேற்று பார்த்த பையன் மாதிரியே இருக்கேன்னு லைட்டாக ஹீரோ கிட்ட டவுட்டு. பாத்தியா, இந்த அங்கிள் நம்ம அப்பா மாதிரியே இல்லை, ஒருவேளை அப்பாவா இருப்பாருன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் கார் கொண்டு வராதிங்கன்னு சொல்லி அப்பா திட்டிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிட்டாரு. அதுக்குள்ள டிராபிக் சிக்னல்ல மாட்டிக்கிட்டாரு நம்ம ஹீரோ பசங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுல இன்டர்வியூ பண்றதுக்காக வந்ததுல ஷேனுன்னு ஒரு பொண்ணு. நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல படிச்சவ போல. ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது, ஏன்னா இவர் ரிச்சா இருக்கவ. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் புவர் தானே, அதனால
ஓவரா பேசியிருப்பா. கோவத்துல நம்ம ஹீரோயின் அவளை அடிச்சிருப்பா. பாதியில பிரெக்னென்ட் ஆகி காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போனவ தானே இவ அப்படிங்கிற மாதிரி அந்த ஷென் ஓவரா பேசுறா. ஹீரோயின் இங்க வா, என்ன எப்படி இருக்க? ஏற்கனவே நீ பிரெக்னென்ட் ஆகி பாதியில டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிட்ட. இப்ப இங்க அசிஸ்டன்ட்டுக்கு வரியா? போ ஃபேமிலியில வேலை கிடைக்கிறதுல அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஒழுங்கா இங்கேருந்து போன்னு சொல்லி புடிச்சு தள்ளி விட ட்ரை பண்ண கரெக்டா நம்ம ஹீரோ வந்து பிடிக்கிறான். ஒரு செகண்ட் ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் உனக்கு இங்க நான் வேலை பார்க்க பிடிக்கலனா நீ இன்டர்வியூ பண்ணிட்டு என்ன அனுப்பு. என்னோட கேரக்டரை பத்தி நீ தப்பா பேசாத. ஆமா, நான் ஒரு அம்மா தான். ஒரு அம்மாவை என் குழந்தைகளை எப்படி பாத்துக்கணும் அதே மாதிரி இந்த ஆஃபீஸையும் நான் பொறுப்பா பார்த்துப்பேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆர்கியூ பண்றா. ஆனாலும் அந்த சென்னு விடுற மாதிரி தெரியல. ஹீரோயினுக்கு இந்த வேலை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஓவரா பேசுறா. ஆனா நம்ம ஹீரோ, உன் கேரக்டர் பிடிச்சிருக்கு, நீ இங்கே ஒர்க் பண்ணலாம் அப்பாயிண்டட்னு சொல்லிட்டு போக ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க குட்டி பையனும் அங்க டியான் அப்படின்னு ஒரு பையனும் அப்பாவை தேடிட்டு வந்துட்டே இருக்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா வர காருக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து விழுந்துட்டான். வேணும்னே காருக்கு அடியில போய் காலை விட்டுட்டு பணத்தை வாங்கலான்னு பாக்குறான் போல இருக்கு. எல்லாரும் என்னை காப்பாத்துங்க, பாத்தீங்களா கார்ல இடிச்சிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கான். அப்புறம் அங்க எல்லாரும் வந்துட்டாங்க. பெரிய கிரௌடே வந்துருச்சு. பாத்தீங்களா என் காலில் அடிபட்டுருச்சு, ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அளவு ஓவரா கத்த நான் ஒண்ணுமே பண்ணலேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. அதுக்குள்ள இந்த குட்டி பையனும் பொண்ணும் அங்க வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஆன்டி கார் தான் இவங்க மேல இடிச்சுது, நாங்களும் தான் பார்த்தோன்னு சொல்ல, பாத்தீங்களா குழந்தைங்க போய் சொல்லவே மாட்டாங்கன்னு சொல்ல, வா போலான்னு சொல்லிட்டு கீழே இருக்க அந்த ஆளோட போனை தூக்கிட்டு குட்டு குட்டு 2 பேரும் ஓட அந்த ஆள் துரத்திட்டு போறான். அங்க பாத்தியா போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்படி அந்த ஆளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. ஒரு வழியா போனை வாங்குறதுக்காக அந்த ஆளும் போயிட்டான். அதுக்குள்ள குழந்தைகளை தூக்கிட்டு பாட்டிக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கீங்க. நீ நேத்து நான் பார்த்தா அந்த பையன் தானே? டேய் 2 குழந்தைகளும் கண்டுபிடிச்சிட்டேன்டா, வாடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க, அம்மா ஆபத்து ஆபத்து, எங்களை கடத்திட்டு போக ஆள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இங்க 2 குழந்தைகளும் அம்மாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் என்னது உங்களை கடத்திட்டு போறாங்களா, இதோ இப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போக 2 பாடி கார்ட்ஸ் வந்து ஆஃபீஸ் டைம்ல இப்படிலாம் வெளியே போகவே கூடாது, உள்ளே போய் உட்காருங்கன்னு சொல்ல, எனக்கு ஒரு எமர்ஜென்சி நான் போகணும்னு சொல்லி ஹீரோயின் ஆர்கியூ பண்றா. அதுக்குள்ள சேன்பரா, அவ்வளோ ஈஸியாக ஒன்று போக விட்டுருவோமா? அப்படிலாம் போக முடியாது. நீ வேலை பார்த்தா இங்கே ஃபுல் டைம் வேலை பார்த்துட்டு டைம் முடிஞ்சாதான் போகணும், இல்லைன்னா இங்கே தான் இருக்குன்னு சொல்ல டென்ஷன் ஆச்சு ஹீரோனுக்கு. என் குழந்தைகள் அங்கே கடத்தி வச்சிருக்காங்க, ஓவரா பேசாதடின்னு பலார்னு ஒரு அரையா என்னையே அடிச்சிட்டீங்களா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு இங்கே ஆர்கியூமெண்ட். அப்புறம் ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக 2 குட்டி பசங்களையும் கூட்டிட்டு கரெக்டாக அம்மா ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. அங்கே பார்த்தியா நம்ம மம்மி, வா வா எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் எனக்கு வயிறு வலிக்குது ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு போய் சொல்லி ஓடி போயிட்டாங்க. சரி நான் தானே இந்த பக்கம் போகிறேன், நீ தானே அந்த பக்கம் போ, மாற்றி மாற்றி நம்மளை துரத்துறக்குள்ள நம்ம அம்மா கிட்ட போயிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் எஸ்கேப் ஆகியோட இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி துரத்திட்டு இருக்காங்க. இப்போ என்ன உனக்கு இந்த ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணக்கூடாது, இந்த உன் ஐடி கார்டு, நீ ஏன் இங்கே இரு, நான் இந்த ஆஃபீஸ்லேருந்து இப்போவே ஃபயர் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகலான்னு பார்க்க குட்டி பொண்ணு ஓடி வந்து நிற்கிறா. அப்புறம் குட்டி பொண்ணை துரத்திட்டே ஒரு பாடி கார்டு வேற வந்து நிக்கிறான். நீங்க என்ன பண்றேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அம்மா எங்களுக்கு கடத்திட்டு போக ஆள் வந்திருக்குன்னு சொல்ல, என்ன பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு சென்னு ஓவரா பேசுறா. இப்படியே ஆர்கியூமெண்ட் அங்க அதிகமா போய்கிட்டே இருக்கு. அப்புறம் ஹீரோயினை பார்த்து, நீ அவ்வளோ ஈஸியாக இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே போக முடியாது, அது மட்டும் இல்லாம நீ என்ன பெரியவளா, ஒரு வேளை நீ இந்த ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரட் ஏதாவது திருடிட்டு போய் பக்கத்துல இருக்க ஆஃபீஸ்க்கு வித்துட்டா என்ன பண்றது, அதனால உன்னை இங்க இருந்து அனுப்ப மாட்டேன். நான் யாரு தெரியுமா, ஷேன் ஃபேமிலியை சேர்ந்தவ. அது மட்டும் இல்லாம போக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது, ஹீரோவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஸோ நான் சொல்றதா இங்க நடக்கும், நீங்க இருந்து போகக்கூடாதுன்னு சொல்ல, எனக்கு இந்த வேலையே வேணாம், நான் உங்ககிட்ட இருந்து எதுவும் எடுக்கவே இல்லை, என்ன விட்டுருங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஆனாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருக்கு, ஆஃபீஸ் பத்தின டீடைல்ஸ் தான் திருடிட்டு போறேன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த ஷென்னு சொல்றா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இங்க பார்த்தா குட்டி பையன் குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கான். கரெக்டா ஹீரோட பக்கத்துல போய் நிக்க, வந்துட்டியா அப்படின்னு அப்படியே ஆசையா ஹீரோ பார்த்துட்டு இருக்க. நல்ல வேலை பிடிச்சிட்டியாடா, இவ கூட இன்னொரு குட்டி பொண்ணும் இருக்காடா, அதுவும் குழந்தையதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாவது 2 பேரையும் உனக்கு காட்டலான்னு கூட்டிட்டு வந்தா இங்க பெரிய பிரச்சனையாயிடுச்சு, அவ வேற எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்னு சொல்ல, வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ குட்டி பையனை தூக்கிட்டு அங்க இருந்து வரான். இங்க பார்த்தா ஆர்கியூமெண்ட் அதிகமா போகுது. ஹீரோனை செக் பண்றதுக்காக அங்க இருக்க பாடி கார்ட்ஸ் அனுப்ப ஹீரோயின் வேணாம் வேணான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. பட் அந்த அளவுக்கு சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க, ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா ஒரு பக்கம் அழுகிறா, ஓடி போய் ஷென்னோட கையை பிடிச்சி கடிக்க, ஷென் அவளை அடிக்கலான்னு ட்ரை பண்ண இப்படி ஒரு பக்கம் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு. அப்புறம் அங்க இருக்க அந்த குட்டி பாப்பாவோட மூஞ்சில அப்படியே கர்ச்சீப்பை வச்சு மூட ட்ரை பண்றா. என் பொண்ணுனால மூச்சு விட முடியாது, கத்தாத கத்தாத விடு விடுன்னு சொல்லி ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ள ஹீரோவோட என்ட்ரியை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு எல்லாருக்கும். டக்குன்னு குழந்தைய விட்டுட்டு ஷென் எதுவுமே நடக்காத மாதிரி தள்ளி போய் நிக்க, ஒரு பச்சை குழந்தைகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. அப்புறம் மேலே போட்டிருக்க கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு விடுறான். சாரின்னு சொல்ல, என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அது எப்படி முடியும், உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இவ திருடிட்டு போயிட்டா என்ன பண்றது, அதனால தான் நான் அனுப்பாம இங்கே வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஷென்னு சொல்றா. அதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது, இதுக்கப்புறம் நீ இந்த ஆஃபீஸ்ல இருக்க போறதில்ல, இந்த ஆஃபீஸை விட்டு முதல்ல வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, சென்னுக்கு செம்ம கடுப்பா இருக்கு.
அப்புறம் அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ்ல இவங்க சொல்லி தான் சார் பண்ணோம், சாரி சார்னு சொல்ல, இல்லை இவ கண்டிப்பாக இது ஒன்று திருடிட்டு போதான் இங்கே வந்திருக்கான்னு சொல்லி சென் ஓவராக பேச ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் உன் ஃபேமிலிக்கு என் ஃபேமிலிக்கு இருக்க எல்லாமே முடிஞ்சுது, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, அதுக்கப்புறம் கேமராவில் செக் பண்ணி பார்த்தா அந்த ரூம்குள்ளே யாரும் போகவும் இல்லை, எதுவும் எடுக்கவும் இல்லை. நீயா தேவையில்லாமல் போய் சொல்லிட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ போய் சொல்லி இந்த மாதிரி ஏதாவது பண்ணா அவ்வளோதான், முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்ல டென்ஷன் ஆயிடுச்சு அவளுக்கு. நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம், நான் உங்களோட ஃபியான்சேன்னு சொல்ல, ஃபியான்சேவா நான் எப்போ சொன்னேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அதெல்லாம் இல்லை கிளம்புன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது இதெல்லாம் ஏன் குழந்தைன்னு சொல்லி ஹீரோ வேற சொல்லிடுறானா, ஒரு வேளை அன்னைக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தது இவன் கூட தான் நான், அப்பதான் எல்லாமே ஞாபகம் வருது, இதுதான் எங்க வீட்டோட வாரிசு, முதல்ல இங்கேருந்து நீ வெளியே போன்னு சொல்ல, அது எப்படி நடக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சென் எதுவும் சொல்ல, வாங்க பேசாம ஓடி போயிடலான்னு சொல்லி குழந்தைகளை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே ஹீரோயின் அந்த பக்கம் போறா. இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு, நைஸா நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பிளான் பண்ணிட்டு இருக்க. ஆன்ட்டி ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா நான் தான் உங்க பூ ஃபேமிலியோட மருமகன்னு சொல்ல, அவளை அந்த பக்கம் அசிஸ்டன்ட் பையன் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அம்மா வாமா வாமான்னு சொல்லி ரெண்டு குழந்தைகளை பிடிச்சி இழுக்க, நீ எங்க போற அப்படின்னு சொல்லி பாட்டி வேகமா ஓடி வந்து ஹீரோயினோட கையை பிடிக்கிறாங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னால முடியாது, நான் இங்கேருந்து போறேன்னு சொல்ல, எங்க போற, இவங்க ரெண்டு பேரும் என் குழந்தைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸோ உண்மையை சொல்லுன்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லி லைட்டா யோசிச்சுட்டு, ஆமா அன்னைக்கு நைட்டு நம்ம இவங்க கூட தான் இருந்தோன்னு தெரிஞ்சா ஒத்துக்குவாங்க, ஆனா நான் அவங்க வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா ஸ்டெப் மதரா போனானா அந்த ஷென்னு என் பிள்ளைகளை எவ்வளோ கொடுமைப்படுத்துவான்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே யோசிச்சு பாக்குறா. நீங்க சொல்ற எல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் என் குழந்தைகளை நான் அனுப்ப முடியாது, ப்ளீஸ் என்னை இதோட விட்டுருங்க, நான் என் குழந்தைகளை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் முடியாது, இவங்க என்னோட குழந்தைங்க, ப்ளீஸ் இவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால ரெண்டு பேரும் என் கூட அனுப்பிவேன்னு சொல்ல, அது எப்படி முடியும், முடியவே முடியாதுன்னு சொல்ல, ப்ளீஸ் கொஞ்ச நாள் எங்க கூட இருக்கட்டும், இந்த உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன், இதை நீ வச்சுக்கோ, குழந்தைகளை கொஞ்ச நாள் மட்டும் எங்க கூட அனுப்புன்னு சொல்ல, ஆமா உனக்கு பண கஷ்டம் நிறையா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஒரு லாலிபேப் எடுத்து ரெண்டு பேர் வாயிலையும் வச்சு விட்டா. சரி நீங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போங்க, ஆனா எனக்கு ஏற்கனவே இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்ட் கூட நான் இருக்கேன், ஸோ அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நாள் மட்டும் குழந்தைகளை வச்சுட்டு திரும்ப அனுப்பிடுங்கன்னு சொல்லி ரெண்டு குழந்தைகளை மட்டும் அனுப்பிடலாம், மீதி 4 பேர் நம்ம கூடயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பேலன்ஸ் இருக்கிற 4 பேரை பற்றி நீங்கள் சொல்லவே கூடாது, கொஞ்ச நாள் அங்கே இருங்க, அதுக்குள்ளே அம்மா வந்து உங்களை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லி அனுப்பி வச்சிட்டா ஹீரோயின். பாட்டிக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, கூட்டிட்டு அந்த பக்கம் போக ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறான். ஆனால் ஹீரோனுக்கு தான் கஷ்டமா இருக்கு, ஐயோ ரெண்டு குழந்தைகளை அனுப்பிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட போறேன்னு தெரியல, அங்கே வேற நம்ம குழந்தைகளை போய் டார்ச்சர் பண்ணுவாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்புறம் இங்கே பார்த்தா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. வீடு ரொம்ப பெருசா அழகா இருக்கு. குழந்தைக்கு 2 பேருக்கும் அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ் சூப்பரா இருக்கு, இது உங்க வீடா அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் இந்த வீடு உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் இப்போ வரும்னு சொல்ல, அங்கேருந்து குழந்தைகளுக்கு தேவையான ஃபுட்டு அப்புறம் டாய்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே கொண்டு வைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. வாவ் எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி 2 பேரும் அங்கே இருக்க கேக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருக்காங்க. பாவம் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு தான் ரொம்ப கவலையா இருக்குது. சரி சாப்பிட்டுருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, அதுக்குள்ள ஹீரோக்கு ஃபோன் வருது. சார் முக்கியமான ஒரு வேலை, சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு நம்ம எப்படியாவது சீக்கிரம் அம்மா கிட்ட போகணும், ஆனா இங்க எல்லாமே ஹாப்பியா இருக்கு, அம்மா கிட்ட இதை பத்தி நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போக 4 குழந்தைகள் வராங்க. எங்க அவங்க 2 பேரையும் காணும்னு சொல்ல, அவங்க 2 பேரும் அப்பா கூட இருக்காங்க, ஆனா நீங்களாம் என் கூட தான் இருக்கணும் புரியுதான்னு சொல்ல, கண்டிப்பா உங்க கூட தான் இருப்போம்னு சொல்ல, இருந்தாலும் ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அவங்க 2 பேரையும் மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. யோசிச்சு பாக்குறா, ரிச்சா இருக்கிற ஃபேமிலியில எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க, படிக்கிறதுக்கு டார்ச்சர், சாப்பிட்றதுக்கு டார்ச்சர், இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க என் குழந்தைகளை அடிப்பாங்களோங்கிற மாதிரி அவளுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி இமேஜினேஷன் போய்கிட்டே இருக்கு. எனக்கு அவங்க நினைப்பாவே இருக்கு, பாவம்ல அவங்க, ஃபோன் பண்ணி எப்படி இருக்காங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு தோணுது ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் சரி வீடியோ கால் பண்ணலான்னு சொல்லிட்டு குட்டி பையனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க, அங்க பார்த்தா 2 பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. மேட்ஸ் எல்லாம் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறாங்க. வீடியோ கால் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இங்க பாத்தீங்களா அப்பாவும் பாட்டியும் எங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, எங்களை அவங்க பத்திரமா பாத்துக்கிறாங்க, நாங்க 2 பேரும் இங்க ஹாப்பியா தான் இருக்கோம்னு சொல்ல, வாங்க சாப்பிடலாம் வெளியே போலான்னு சொல்லி பாட்டி வேற வந்து கூப்பிடுறாங்க. பாட்டி கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வேகமா 2 பசங்களும் போயிட்டாங்க. ஹீரோனுக்கு கடுப்பா இருக்கு, அட பாவிகளா போனோடனே என்ன மறந்துட்டாங்களேன்னு, வா அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் ஃபோன் பண்றாங்க. அவங்க 2 பேரும் ஹாப்பியா, இவங்களுக்கும் இன்னும் ஹாப்பியா இருக்கு. சரி அதுக்கப்புறம் எப்படியாவது மீட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க 4 பேரும் சேர்ந்து. அப்புறம் இங்க ஹீரோயின் வா கிண்டர் கார்டன் போகலான்னு சொல்லி குட்டி பையன் மேனை கூப்பிட, இல்ல எனக்கு லைட்டா ஸ்டொமக் பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லி வயிறு வலிக்குதுன்னு சொல்றான். சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப, அதுக்கப்புறம் இங்க ஷாப்பிங் கூட்டிட்டு போறதுக்காக பாட்டி 2 பேரும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வராங்க. எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி குட்டி பையன் ஓவரா அப்படியே பில்டப் பண்றான். சரி வா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க பாட்டி. அங்க பார்த்தா மேன் ஒரு பக்கம் டியான் ஒரு பக்கம், 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. மேனை பார்த்துட்டு டியான் ஓடி வரான். ஏய் என்னடா இப்ப என்ன ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி
பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு பாட்டி நிற்க ஐயோ மாட்டிக்கிட்டேனேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வர ஹீரோயினை பார்த்துட்டு அப்போ இது இது என்னோட இன்னொரு பேரனா, அப்போ உனக்கு 3 குழந்தைகளா பிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து ஆமா ஆண்டி, ப்ளீஸ் இதை பற்றி உங்கள் பையன்கிட்ட சொல்லாதீங்க, என்னால் எல்லாரையும் கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது, சொல்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, கவலைப்படாதம்மா, உன்னோட மனசு எனக்கும் புரியும், நான் அவ்வளோ ஈஸியாக இவனையும் பிரிச்சுட்டா போகணுன்னுலாம் நினைக்க மாட்டேன், என் பையன்கிட்ட இதை பற்றி நான் சொல்லவே மாட்டேன், நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என் வீட்டுக்கு 3 வாரிசு வந்திருக்குன்னு சொல்லி பாட்டிக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, பாட்டிக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, குழந்தை லைட்டாக ஸ்டொமக் பெயின்னு சொன்னான், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே 3 பேரையும் ஒன்றா பார்க்கும்போது அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி எப்படியாவது இதை பற்றி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இவங்களையும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், ஒரு நிமிஷம் இருமா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு உன்னை ட்ரா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, இல்லை நானே உன்னை ட்ரா பண்ணிட்டு போகிறேன், அப்புறம் அங்கே இமி வேற இருக்கா, அவளையும் பிக்கப் பண்ணிட்டு போகணும்ல, நான் ப்ராமிஸாக இதை பற்றி என் பையன்கிட்ட சொல்ல மாட்டேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாட்டி சமாளிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டா, காரில் ட்ரா பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வர காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு வேகமாக ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, டேய் உனக்கு பிறந்தது 2 குழந்தை இல்லைடா 3 குழந்தை ட்ரிபிள்ஸா, சீக்கிரம் நான் இப்போ அவங்கள கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன், நீ அதே இடத்துக்கு வா, சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லி வேகமாக ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஏதோ வரமான்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை கட் பண்ண மாலுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. எதுக்கு இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு ஹீரோயின் கேட்க, உனக்கு கிஃப்ட் வாங்கணும், குழந்தைகளுக்கு கிஃப்ட் வாங்கணும்ல அதுக்குன்னு சொல்ல, எனக்கெல்லாம் கிஃப்ட் வேணும்னு ஹீரோயின் சொல்கிறா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அம்மா நிறைய பர்ச்சேஸ் பண்ணி தராங்க, எல்லாமே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹீரோயினுக்கும் பிடிச்சிருக்கு, இதுக்கு மேலே எதுவும் வாங்காதீங்க ப்ளீஸ்னு சொல்ல, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி குழந்தைகள்லாம் பார்த்துட்டே இருக்க, ஹீரோயின் ஒரு நெக்லஸ் பார்க்குறா, அது ரொம்ப காஸ்ட்லி, எனக்கு வேண்டான்னு சொல்ல, என்னப்பா வேணான்னு சொல்கிறேன், நீ பூ ஃபேமிலிக்கு வரப்போகிற மருமக, உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் ஆன்ட்டி பில் போடுறதுக்காக போக அங்கே குட்டி பசங்களோட ஹீரோயின் உட்காந்துருக்கா. கரெக்டாக சென்னு வரா. சென்னு இவங்களை பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு. உடனே எப்பயும் போல ஆர்கியூ பண்ணுறதுக்காக பக்கத்தில் போகிறா. நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளோ பெரிய ஷாப்பில், நீ இந்த மாதிரி ஷாப்புக்குள்ளே வரவே கூடாது, உன்னை யார் இங்கே அலோ பண்ணதுன்னு சொல்லி சென்னு ஓவராக பேசுகிறா. உனக்கு என்ன வந்தது, கஸ்டமராக இந்த ஷாப்புக்கு வரக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குன்னு சொல்ல, எங்கள் அம்மா பற்றி தப்பாக பேசினா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க அங்கே இருக்க பூவெல்லாம் தூக்கி சென்னு மேலே போட்டுட்டு இருக்காங்க. கோலி குண்டெல்லாம் உருட்டி விட்டு புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 பேரும் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, முதல்ல இவளை இங்கேருந்து அனுப்புங்க, நான் இந்த மாலோட விஐபி கஸ்டமர், உங்களுக்கு தெரியும்ல, இந்த மாதிரி ஒருத்தி இருந்தால் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்ல, மேடம் கொஞ்சம் வெளியே போயிடுறீங்களா ப்ளீஸ், அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு போகணும், நான் ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி போக சொல்கிறது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. விஐபி கஸ்டமர்னா அப்படி தான் இருக்கும்னு சொல்ல, அப்புறம் ஆர்கியூமெண்ட், என் அம்மா மேலே கை வைப்பியான்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்க, இங்கே பார்த்தா சென்னு மேலே இவங்கெல்லாம் அடிக்க போகிறாங்க. சென்னு இவங்களை அடிக்க போக கரெக்டாக ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ வந்தவொடனே 3 குழந்தைகளும் பார்த்துட்டு ஷாக்காக இருக்கு. ஐயோ பார்த்துட்டானேங்கிற மாதிரி ஹீரோனுக்கு தான் டென்ஷனாக இருக்குது. என்ன தைரியம் இருந்தா பூ ஃபேமிலியோட குழந்தைகளை இந்த இடத்த விட்டு நீ அனுப்புவேன்னு சொல்ல, கரெக்டாக அந்த இடத்துக்கு அம்மா வந்துட்டாங்க. எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி நீ பண்ணுவ, இந்த மாலே எங்களுக்கு சொந்தம், எங்களோட பேர குழந்தைகளை இங்கேருந்து நீ அனுப்புறியான்னு அம்மா சொல்கிறாங்க. அது நான் வேணும்னு பண்ணல, அது வந்துன்னு சொல்ல, அங்கேருந்து அவளை இழுத்துட்டு போகணும்னு சொல்ல அசிஸ்டன்ட் பையன் கூட்டிகிட்டு போக, குழந்தைகளை கூப்பிட்டுட்டு லைட்டாக எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லி ஹீரோயின் பிளான் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதுக்குள்ளே ஹீரோ எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அன்னைக்கு கேட்டால் 2 குழந்தைன்னு சொன்னேன், இன்னைக்கு 3 குழந்தைன்னு சொல்கிறேன், உண்மையாக சொல்லு, இதுக்கப்புறம் ஏதாவது பொய் சொல்கிறியான்னு சொல்ல, இல்லை உண்மையாகவே 3 தான், எனக்கு ட்ரிபிள்ஸ் தான் பிறந்ததுன்னு சொல்ல, அப்போ பேலன்ஸ் இருக்க 3 பேருன்னு குட்டி பையன் சொல்ல, டக்குன்னு லாலிபாப்பை வாயில் வச்சு விட்டா. இவங்க 3 பேர் தான் என் குழந்தைன்னு சொல்ல, அது வந்து டே ஏன்டா இப்படி இருக்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா, 3 பேரையும் என் கூட அனுப்பி வைக்கிறியா, கொஞ்ச நாள் அவங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வேறு வழி தெரில, சரி 3 பேரையும் அனுப்பிட்டாலும் இன்னும் 3 பேர் இருக்காங்களே அவங்க கூட நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, கொஞ்ச நாளைக்கு தானே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அந்த சென்னு ஹீரோயினை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண யாரையோ ஆள் அனுப்பிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க 3 பேரும் பத்திரமா இங்கேயே இருங்க, வெளியே போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் வந்து ஒரு ப்ராஜெக்ட்காக டிசைன் ரெடி பண்ணிட்டு கொண்டு போய் ஆஃபீஸில் சீஃப் டிசைனர் கிட்ட காட்டுறா. அந்தாமானா நீ கிராஜுவேஷனே முடிக்கல, உன் டிசைன் நல்லா இருக்க போதுன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. கஷ்டமா இருக்கு ஹீரோயினுக்கு. ஆக்சுவலி இவங்க சென்னோட ஆளு போல, சென் இவங்களை பழிவாங்க இருக்காக எதோ பண்ணியிருப்பா போல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டிசைன் ஓப்பன் பண்ணி பார்க்க டிசைன் ரொம்ப அழகா இருக்கு. பரவாயில்ல இந்த பொண்ணு ரொம்ப தான் அழகா டிசைன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த டிசைனை இவளோட டிசைன்னு சொல்லி அங்கே சப்மிட் பண்ணுறா. எல்லாரும் இவ்வளோ ப்ரைஸ் பண்ண ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்கு. ஹலோ அது என்னோட டிசைன்னு ஹீரோயின் சொல்கிறா. உன்னோட டிசைனை நான் கிராஜுவேஷன் வாங்கி ஃபர்ஸ்ட் மெடல் கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கேன், நீ கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணாத நீ இந்த டிசைன் பண்ணேன்னு சொல்லி பொய் சொல்கிறியான்னு சொல்லி ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிட்டா. அந்த லேடி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது எல்லாருக்கும். எல்லாரும் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்ல, இது ஒன் டிசைன் தான் சொல்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமாம் அந்த டிசைனில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க் இருக்கும்,
இருக்கும், அதாவது இனிஷியல் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல செக் பண்ணி பார்க்க ஹீரோயினோட பேர் அதில் இருக்கு. அப்பதான் நம்புறாங்க எல்லாரும். அங்கேருந்து அந்த லேடி கிளம்பி போறா முறைச்சிக்கிட்டே. அப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், நீ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல எனக்கும் ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்றா. அப்புறம் ஹீரோ முறைக்க ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஃபோனில் பேசிட்டு போயிட்டு இருக்கா பசங்க கிட்ட, நான் வந்துடுறேன்னு. அதுக்குள்ள அந்த லேடி சும்மா இல்லாமல் ஹீரோயினை கடத்திட்டு போய் தனியாக ஒரு பக்கம் அடிக்கலான்னு போறா. என்ன தைரியம் தான் என் பேரை தப்பா இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்ப, உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேனா, வீண் பண்ணலாம் விட மாட்டேன், நீ இந்த இடத்துக்கு வரவே கூடாது, முதல்ல உன்னை இங்கேருந்து அடிச்சு துரத்துறேன்னு சொல்ல சுற்றி கேமரா இருக்கு தெரியாதவங்களுக்குன்னு ஹீரோன்னு சொல்றா. கேமரா வச்சு அடிக்கிறதுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னை போட்டு தள்ள தாண்டி வந்து கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்ல அதுக்குள்ள குட்டி பையன் ஓடி வரான். இங்க பாருங்க அம்மாக்கு ஆபத்து, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. எது அம்மாக்கு ஆபத்தான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் தூக்கிட்டு வரான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் கேமரா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லேடியை சும்மா கும்முன்னு கும்முறா. ஏய் என்னடி என்னைய அடிக்கிறியான்னு சொல்ல ஆமா கேமரா இல்லைன்னு சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நல்லா சும்மா விடுவேனா, எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்குன்னு சொல்லி கும்முன்னு கும்ம கரெக்டாக நம்ம ஹீரோவும் வரான். பாத்தீங்களா மேடம் என்ன அடி அடிக்கிறாங்கன்னு சொல்ல ஐயோ அம்மா எதிர்பார்க்கவே இல்லையேங்கிற மாதிரி குட்டி பையன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். அப்படியே போட்டு அடிச்சிருக்கான். அப்படியே போட்டு அடி அடின்னு அடிக்கிறா ஹீரோயின். அப்புறம் எல்லாரும் இங்கே வந்தோன்னே ஹீரோயின் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டா டாப்பிக்கை. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நான் ரொம்ப அமைதியான பொண்ணு, நான் அந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டேன்னு சொல்ல அம்மா நீ அடிச்சிட்டு இருந்தது அப்பா பார்த்துட்டாருமா அப்படின்னு சொல்ல ஆமா அவள் என்ன அடிச்சா அப்படின்னு சொல்லி அந்த லேடியும் சொல்கிறாங்க. ஆமா அடிச்சேன் இல்லைன்னு சொல்ல அவள் என்ன புள்ளி பண்ணணும்னு ட்ரை பண்ணா, ஸோ அதுக்கு பதிலாக பதில் தான் பண்ணேன், மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல இதுக்கப்புறம் உனக்கு இந்த ஆஃபீஸ்லேயே இடம் இல்லை கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல அதுக்கப்புறம் அந்த லேடியை அசிஸ்டன்ட் பை எடுத்துகிட்டு போக அந்த லேடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குது. நான் பண்ணது தப்பு தான், ஷென்னு தான் என்ன பண்ண சொன்னா ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் இழுத்துட்டு போயிட்டாங்க. ஹீரோ இந்த பக்கம் போக டக்குன்னு ஹீரோனோட கையை பிடிக்கிறான் ஹீரோ. ஒரு நிமிஷம் ஒன்று நான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்ல உன் கையில் வேற அடிபட்டிருக்கு வா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஹாப்பியாக இருக்கு. குட்டி பையனை வேணா நான் இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வச்சுக்கிட்டா, எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்ல சரி வச்சுக்கோ, ஆனால் உன்னை நான் தான் உன்னை ட்ராப் பண்ணுவேன் வான்னு சொல்ல இல்லை என் வீட்டுக்கு நானே போய்க்கிறேன் டாக்ஸி புக் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நான் அவன் கூட வருவேன் வா அப்படின்னு சொல்கிறான். வேற வழி இல்லை ஐயோங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க. சேம் டைம் அடுத்து இங்கே வீட்டில் தான் காட்டுறாங்க. வீட்டில் பார்த்தா அங்கே அந்த ஷென்னு குழந்தைகளை கரெக்ட் பண்ணாதான் ஹீரோவை கரெக்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருச்சு. எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்குறா. இதெல்லாத்தையும் பார்க்குற நம்ம குட்டி பசங்க சும்மா இருப்பாங்களா, இரு அவள் வரட்டும் அவளுக்கு இருக்குங்கிற மாதிரி அவளை புள்ளி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் மேலேருந்து தண்ணி வந்து விழுகுது. ஏய் குட்டி சாத்தானுங்களா சும்மாவே இருக்க மாட்டிங்களா, ஐயோ இல்லை அப்படிலாம் பேசக்கூடாது, சரி நான் உங்கள் கூட சேர்ந்து விளையாட தான் வந்திருக்கேன்னு சொல்ல கன் எடுத்து ஷூட் பண்ணேன்னு சொல்லி வாட்டர் கன்னில் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அங்கே வந்து ரிமோட் கார் வந்து அவளை பிடிச்சி கீழே தள்ளுது. கேக்க தூக்கி மூஞ்சியில் போடுறாங்க. இப்படியே அந்த குழந்தைகளை என்னென்ன பண்ண முடியுமோ ஷென்னு அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணால் அவளுக்கே கடுப்பாயிடுச்சு. உங்களை சும்மா விட மாட்டேன் இருங்கன்னு சொல்லி குட்டி பையனை பிடிச்சி சும்மா வெள்ளுன்னு வெளுக்கிறா. அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ சும்மா இருப்பானா, அட பாவி என் பொண்ணு மேலேயே கை வைக்கிறியா, என் பசங்க மேலேயே கை வைக்கிறியான்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் குழந்தைகளை இங்கே அனுப்ப இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்களா, தயவு செஞ்சு என் குழந்தைகளை என்கிட்டே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்குள்ளே பாட்டி வராங்க. நீ இதுக்கப்புறம் பூ ஃபேமிலிக்குள்ளே வரவே கூடாது, உன்னை யார் அலோவ் பண்ணான்னு சொல்ல நான் அந்த பொண்ணுங்க கிட்ட விளையாடலன்னு தான் வந்தேன், அந்த குழந்தைங்க தான் என்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஷென்னு சொல்கிறா. இதுக்கப்புறம் இங்கே வந்த அவ்வளோதான் போ முதல்ல இங்கேருந்துன்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அப்புறம் பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வேணாம் நான் இவங்களை கூட்டிகிட்டே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறா. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ, நான் வேணும்னு எதுவும் பண்ணல, இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. இல்லை வேணான்னு சொல்லி குழந்தைகளை கூப்பிட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து போக ஹீரோக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டா போடா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு அம்மா அந்த பக்கம் போக அதுக்கப்புறம் 6 பேரும் ஒன்றா இருக்காங்க. எல்லாரும் அங்கே பாட்டி வீட்டில் ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் அப்பாவே அம்மாவையும் சேர்த்து வைக்கணும்னா இடையில அந்த சென்னு பேட் லேடி அவங்கள எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி 6 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் சென்னு அவள் வீட்டில் உட்காந்து காஃபி மாதிரி ஏதோ குடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த குட்டி சாத்தானுங்களோட தொல்லை தாங்கலைன்னு சொல்லிட்டு இருக்க. எப்படி அவள் எங்கே இருக்கான்னு ட்ராக் பண்ணி அவளை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு மேலேருந்து அவன் மேலே தண்ணியெல்லாம் தூக்கி ஊற்றணும்னு சொல்லி அழுக்கு தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டாங்க. அட பாவிகளா யார் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி கற்றுன்னு அவள் கத்திட்டு இருக்க. மேலேருந்து முட்டையாக வந்து விழுகுது. இப்படியே அவளை புள்ளி பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோயின் வரா. 3 பேர் இங்கே இருக்கீங்க, பேலன்ஸ் 3 பேர் எங்கன்னு சொல்லி கேட்க அது அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்பா வீட்டுக்கா எதுக்கு, அது வந்து உங்களை டார்ச்சர் பண்ணேன்னு சொல்ல கரெக்டாக அங்கே பார்த்தா 3 பேரையும் பிடிச்சி வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ஷென்னோட ஆளுங்களாம். ஷென் உடனே அவங்க எல்லாரையும் அடிக்கிறதுக்கு போக கரெக்டாக ஹீரோயின் வரா. என்ன தைரியம் தான் என் குழந்தைங்க மேலே கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இது உன் குழந்தைங்க தானா, 3 ஆல்ரெடி உனக்கு ஒரு பொண்ணு வேற இருக்கே, இப்போ 3 பையன் இருக்கு, உனக்கு 4 குழந்தைய பிறந்ததுன்னு சொல்ல உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை பார்க்காது அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோட என்ட்ரி. ஹீரோக்கு ஷாக்காக இருக்கு. இங்கே பார்த்தா 3 பசங்க ஒரு பொண்ணு, அப்போ மொத்தம் 4 குழந்தைகளாங்கிற மாதிரி. அதில் பார்த்தா ஒருத்தன் பேர்
கேங்கோட கையில் நல்லா அடிபட்டுருச்சு. கேங்கு இப்போ தான் நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போ இது என் குழந்தை தானாங்கிற மாதிரி ஷாக்காக இருக்கு அவனுக்கு. ஷென்னு கூட அங்கே சண்டை பெருசாயிட்டு இருக்கு. இந்த ஆன்ட்டி தான் எங்களை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி 3 குழந்தைகளை ஆளுக. இதுக்கப்புறம் உன்னை என் கண்ணு முன்னாடியே பார்க்கக்கூடாது, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்ல அவங்க தான் என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி அவ சொல்கிறா. ஆனால் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் கேங்க தூக்கிட்டு ஹீரோ அந்த பக்கம் போக அவன் காமெடி பண்ணிட்டு போகிறான். உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது அவளுக்கு. ஷென்னு புலம்புன்னு புலம்புறா. ஐயோ கேங்கும் மாட்டிக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கேங்குக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க நான் நல்லா இருக்கேன் அடிப்படலன்னு சொல்ல அப்புறம் ஹீரோ வரான். இவனு ஏன் பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து இல்லை இது ஓன் பையன் இல்லை அப்படின்னு சொல்ல அப்பான்னு வேற அவன் கூப்பிட்றான். வாயை மூடுறாங்கிற மாதிரி ஹீரோயின் சமாளிக்கிறா. உண்மையை சொல்லு, அப்போ இது யாரோட குழந்தை? இது நான் அடாப்ட் பண்ண என்னோட குழந்தை, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக அங்கே முடி ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு பெட்டர்னிட்டி டெஸ்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கையில் கொடுத்துட்டு இருக்கான். இந்தா டேஸ்ட் பண்ணி பாரு, அந்த கேங் என்னோட பையனான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்ல இது எல்லாத்தையும் ஷென்னு பார்க்குறா. கண்டிப்பாக இவன் உங்கள் குழந்தையா இருந்தால் கூட ரிப்போர்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் முறைச்சிட்டு இருக்கா. கேங் ப்ளீஸ் நீ தப்பாக புரிஞ்சுக்காத, நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ வரான். நானே ட்ரா பண்ணுறவான்னு சொல்ல இல்லை நாங்கள் டாக்ஸிலே போய்க்கிறோம், இப்போ வந்துடும்னு சொல்ல நான் சொல்கிறது கேட்க மாட்டியா, வாங்கி கூடன்னு சொல்ல ஆமாம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி அவனு தூக்க வருதுங்கிறான். சரி ஓகே ஹீரோ கூடயே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் லூலு சீக்கிரமா ஒளி, இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு போகிறா ஹீரோயின். லூலு வந்து ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன ஒளியே சொல்லியிருக்காங்க, நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன் சரியா, நீங்களே இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே போய் ஒளிய போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு கடுப்பாக இருக்குது, இப்போ மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற மாதிரி சரி என் வீட்டுக்கு வந்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் போய்க்கிறேன்னு சொல்ல அம்மா ஏம்மா நம்ம உள்ள அப்பாவை கூட்டிகிட்டு போகலாமான்னு சொல்ல வாயை மூடுறான்னு சொல்லிட்டு என்னோட டோரோட லாக்கை நான் மறந்துட்டேன், ரிப்பேர் பண்ணுறவங்க வந்தால் சரி பண்ணும், ஸோ நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல நான் வெயிட் பண்ணுறேன் ரிப்பேர் பண்ணுறவங்க வரட்டும் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுருக்க. கரெக்டாக அங்கே குட்டி பையன் வரான். அம்மா நம்ம வீட்டை விட்டுட்டு ஏமா அந்த வீட்டில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஐயோ மாட்டிக்கிட்டேனேங்கிற மாதிரி பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த 3 பசங்க இருக்காங்க, இங்கே எக்ஸ்ட்ரா 2 பசங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் என்னோட அடாப்டிவ் குழந்தைங்க அப்படின்னு சொல்ல அடாப்டிவ் குழந்தைகளா உண்மையா? ஆமாம் இவங்க 2 பேரும் நான் அடாப்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் வேணா ரிப்போர்ட் காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணறக்கான அந்த புக்கு காட்டுறா. அதை பார்த்துட்டு தான் ஹீரோக்கு சரி ஓகே அடாப்டிவ் குழந்தை தான், அப்போ இவங்க 2 பேரும் என்னோட குழந்தைங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது. அதுக்குள்ளே பெட்டர்னிட்டி டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. ரிப்போர்ட்டு ஃபெயிலியர்னு வர அப்போ எங்கே என்னோட பையன் இல்லை உண்மையாக அடாப்ட் பண்ண குழந்தைங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்போ நான் வரேன் பாய்ன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, நல்ல வேலை முன்னாடி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சது நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு முடியெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பா ஹீரோயின். அதாவது ரிப்போர்ட் வந்து தப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே எப்படியோ அடாப்ட் பண்ண மாதிரி ஃபேக்காக ஒரு இதை ரெடி பண்ணி வச்சிருப்பா. லூலு எங்கன்னு சொல்லி கேட்க லூலு அங்கேருந்து ஓடி வரா. அம்மா நான் வந்துட்டேன்னு. நல்ல வேலை நீ வந்துட்டியா, இப்படியே மறைஞ்சே இருங்கடா உங்கள் 3 பேரையும் காப்பாற்றணும்னு சொல்ல அதுக்கப்புறம் ரிப்போர்ட் மாறினதுக்கு அந்த ஷெங்கு ஒரு காரணம். ஷெங்கு ரிப்போர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக பணம்லாம் கொடுத்து சேஞ்ச் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வரான். என்னடா பண்ணிட்டு இருக்க, எங்கடா போனேன், எனக்கு குழந்தைங்க நினைப்பாவே இருக்குன்னு சொல்ல அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னொரு குழந்தைய பார்த்தேன்னு வேற சொன்னாங்க, அது உண்மையான்னு சொல்ல அம்மா அது நம்ம குழந்தை இல்லை, அதாவது இன்னொரு 2 குழந்தைய அவள் அடாப்ட் பண்ணி வச்சிருக்கா, அதுக்கான ரிப்போர்ட் நான் பார்த்துட்டு வந்தேன் பாருங்கன்னு சொல்ல ஏண்டா லூசாடா நீ, படிச்சிருக்கே தவிர அறிவே இல்லை, அது எப்படிடா சேம் ஏஜில் 2 குழந்தைகளை அடாப்ட் பண்ணுவா, லூசா நீ, இதெல்லாம் இரு நான் என் பேரனை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக பாட்டி போகிறாங்க. அம்மா நில்லுமான்னு சொல்லி இங்கே கத்திக்கிட்டே இருக்கிறான் ஹீரோ. அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஏதாவது பண்ணும், இங்கேயே இருந்தோம்னா மாட்டிடுவோம், பேசாமல் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி ஹீரோயின் பிளான் பண்ணிட்டு இருக்கா. யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அங்கே பார்த்தா ஆன்ட்டி தான். ஐயோ ஆன்ட்டி உள்ளே வராதிங்கன்னு சொல்ல நான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லூலு ஓடிடா அப்படின்னு சொல்லி லூலு போய் நான் ஒளிய வைக்கிறக்காக ஹீரோயின்க்கு ட்ரை பண்ணிருக்கேன். நான் உள்ளே வரேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அம்மா வந்துட்டாங்க. இடுப்பெல்லாம் வலிக்குது, ஏமா வயசான காலத்தில் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்க அங்கே 2 குழந்தைங்க இருக்காங்க. இவங்க 2 பேர் யாரு சொல்லுன்னு சொல்ல இவங்களை நான் அடாப்ட் பண்ணி வச்சிருக்கேன். பொய் சொல்லாத, அதை எப்படி ஒரே ஏஜில் அடாப்ட் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் இந்த 3 குழந்தைகளை வளர்க்கும் போது எக்ஸ்ட்ரா 2 குழந்தைகள் நீ எப்படி வளர்க்க முடியும், அதெல்லாம் முடியாது, நீ பேக்க தான் பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லுன்னு சொல்ல ஆமாம் அது உண்மைதான், அவங்க என்னோட குழந்தைங்க தான், ப்ளீஸ் வேண்டாம் விட்டுருங்க, இந்த குழந்தைகளையும் என்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்காதீங்க, உங்கள் பையனுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல நீ கவலைப்படாதம்மா, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தெரியும், உனக்கு மொத்தம் 5 குழந்தைங்க தானான்னு சொல்லி கேட்க ஆமாம் 5 தான்னு சொல்ல எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா, என் வீட்டில் குழந்தையிலேயே நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், இப்போ இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஆனால் இவங்க எல்லாரையும் என்னால் கூட்டிகிட்டு போக முடியலையேன்னு சொல்லிட்டு இந்தான்னு சொல்லி 2 பேருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு நெய்ஸை தலைமுடியை பிச்சு எடுத்துக்கிட்டாங்க ஆன்ட்டி, அதாவது டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக. அப்புறம் இதை பற்றி பையன்கிட்ட சொல்லவே கூடாது, ஹீரோக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோன்னு சொல்ல கவலைப்படாத, இதை பற்றி கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்லிட்டு ரிப்போர்ட்டை முதல்ல எடுக்கிறேங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்புறம் நம்ம ஹீரோட அம்மா வேகமா ரிப்போர்ட் ஒன்று எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. என்னாச்சுமான்னு ஹீரோ கேட்க, ஏன்டா என்னடா டெஸ்ட் பண்ண? டிஎன்ஏ டெஸ்ட் இங்க பாரு, ரிப்போர்ட் என் கையில இருக்கு. அவங்க 2 பேரும் உங்க குழந்தைங்க தான். அவ வேணும்னு நடிக்கிறா, நீ அதெல்லாம் நம்பிட்டு இருக்கியான்னு சொல்ல வேகமா ஹீரோ போறான். ஏன்னா இதை பத்தி கேட்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் கேட்க கூடாது, கொஞ்சம் அமைதியாரு, எல்லாம் சரியாயிரும், கண்டிப்பா அவளே சொல்லுவா, நீ வெயிட் பண்ணுடா. எப்படியோ நம்ம வீட்டுக்கு இத்தனை வாரிசு இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அவகிட்ட இப்போதைக்கு கேட்க வேண்டாம், நீ பொறுமையாருன்னு ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டான். அப்புறம் ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட் மீட் பண்ணுவான்னு சொல்ல ஹீரோயின் அங்கே வரா. இப்போ எதுக்கே நீங்கள் மீட் பண்ண சொல்றாரு, ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா ஹீரோயின். கரெக்டாக அந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப வர அங்கே ஷெங் வரா. ஷெங் வந்தனே கட்ட ஆரம்பிச்சிட்டா. என்னடி யாரை செட்யூஸ் பண்ண இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்க? உன் கேரக்டர் சரியில்லைன்னு இப்போ தான் பூக்கிட்ட சொல்கிறேன், அவன் நம்ப மாட்டேங்கிறா. உன்னை பற்றி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் ஓவராக பேச ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு வேகமாக போறா. அதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையில ஆர்கியூமெண்ட் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. இப்போ என்ன வேணும் உனக்குன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, உன்னை பற்றி எல்லாத்தையும் நான் பூக்கிட்ட சொல்கிறேன், நீ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவே கூடாது, யாரை செட்யூஸ் பண்ண வந்திருக்கன்னு சொல்லி மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டா. அதுக்குள்ள அங்கேருந்து ஒரு மேனேஜர் வராரு. என்னாச்சு மேடம்னு கேட்க, இந்த ஹோட்டலோட விஐபி கஸ்டமர் தான், இவன் இந்த ஹோட்டலுக்கு வரக்கூடாது, இவன் கேரக்டர் சரியில்லை, முதல்ல இவளை இங்கேருந்து அனுப்புங்கன்னு சொல்ல, மேடம் நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆளு வேற கேட்கறாரு. அது எப்படிங்க ஒரு கஸ்டமரை வெளியே போக சொல்வீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஆமா உன்ன மாதிரி ஒருத்தர் கஸ்டமரா, முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் அதிகமா போக அந்த மேனேஜர் பிடிச்சி ஹீரோயினை கீழே தள்ள கரெக்டா ஹீரோ வந்து பிடிக்கிறான். அப்பதான் எங்களுக்கு புரியுது, ஐயோ ஹீரோ கூட வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. என்ன நடந்ததுன்னு சொல்லி ஹீரோ கேட்க, என்ன தைரியம் இருந்தா இவளை வெளியே அனுப்புவீங்க, மேடம் சொல்லிதான் சார் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வேற பயந்துக்கிறான். அது உங்க கூட வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஷெங் சொல்றா. யார் கூட வந்தா என்ன, எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, சரி இவ மட்டும் நல்லவளா, இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, இங்க பாரு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இவ என்னோட ஒய்ஃப், மிஸ்ஸஸ் பூவை இந்த மாதிரி அனுப்புறது தப்புன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போறான். என்ன இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு தெரியாதா, ஆல்ரெடி நம்ம 2 பேரோட கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு சொல்லி அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. அதுவா, அது கான்ட்ராக்ட் மேரேஜ், எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்ல ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன், நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போக டாக்ஸி புக் பண்ண போறா. கரெக்டா ஹீரோ வரான். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்ப அவனோட தானே சொன்னேன், நான் உன்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண போறேன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அது எப்படி விட முடியும், அதெல்லாம் முடியாது, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது உங்க குழந்தைக்காக, கரெக்டான ஹீரோயின் கேட்கறா. அதுவும் ஒரு ரீசன் தான், அதுக்காக உன்னை பிடிக்காமலாம் இல்ல, நான் சொல்றதை கேளு, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டுக்கு என் கூட வந்துரு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும்னு சொல்ல, கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது, ஏன்னா உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மேரேஜ், நீங்க அதை பாருங்க நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. ஹீரோக்கு கடுப்பா இருக்கு, என்னடா தேவியே இப்படி இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து படுத்திருக்கா. ஹீரோ கூட இருந்த மூமெண்ட் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வருது. ஹீரோ சேவ் பண்ணது, இவளுக்காக பேசினது, அதனால சுத்தமா அவனால தூங்கவே முடியல. திரும்பி பார்த்தா எல்லா குழந்தைகளும் லைனா உட்காந்துருக்காங்க. அம்மா உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, அதுவா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். குழந்தைக்காக மட்டும்தான் அவன் என்ன சூஸ் பண்ணியிருப்பான். சென் சொன்னது கரெக்டு தான், வேணாம் இதுக்கு மேலே நம்ம இதை யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, நம்ம லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும். அவளை எப்படியும் நம்ம அவர்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கவே கூடாது. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு நீங்க போங்க அம்மா தூங்குறேன்னு சொல்லிட்டு குழந்தைகளை அனுப்பிட்டு அப்படியே ஹீரோயின் படுத்துட்டா. அதுக்கப்புறம் அந்த டியான் பையனும் மேன் பையனும் சேர்ந்து எப்படியாவது அப்பா கிட்ட போய் பேசலாம்னு சொல்லி 2 பேரும் வெளியே வராங்க. அங்க ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அங்க அந்த ஷென் ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்காக அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கியூட்டா பண்ணிக்கிட்டு அவனை எப்படியாவது கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் வரலாமான்னு சொல்லிட்டு உள்ள போறா. எதுக்கு இப்ப நீங்க வந்த, உன்னை யார் வர சொன்னான்னு சொல்லி கேட்க, என்ன இப்படிலாம் சொல்றீங்க, நான் உங்களோட ஃபியான்சே, உங்களை மீட் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன், என் மேல இன்ட்ரெஸ்டே இல்லையான்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் க்ளோஸா நிக்கிறா. ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல, ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்லி திட்ட இது எல்லாத்தையும் குட்டி பசங்க 2 பேரும் வெளியே நின்று பாக்குறாங்க. அந்த பேட் லேடி நம்ம டேடியை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, நம்ம அவ்வளோ ஈஸியா விட்டுறக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ எங்க கத்துன்னு கத்துறான், ஒழுங்கா ஓடிடு, இதுக்கப்புறம் என் பக்கத்துல வராது, அந்த கல்யாணம் ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம், எனக்கு உன் மேல எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததே இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதே இல்லைன்னு சொல்ல, இப்ப தாத்தா மட்டும் திரும்ப வந்தாருன்னா கண்டிப்பா என்னத்தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, முதல்ல வெளியே போ, தாத்தா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் வெளியே வரா. அங்க பார்த்தா கோலி குண்டா போட்டு அவளை வலிக்கு கீழே உழுக வச்சுட்டாரு நம்ம பசங்களாம். அதை பார்த்துட்டு அவ கத்துன்னு கத்துறா. அப்புறம் 2 பேரையும் அடிக்கலான்னு சொல்லி போக ஹீரோ வரா. என்ன தைரியம் தான் என் பிள்ளைங்க மேல கை வைப்ப, போடி அப்படின்னு சொல்லி மிரட்ட அவளும் பயந்து போயிட்டா. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்க, நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம், அம்மா பாவம் உங்களையே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது பண்ணுங்க டேடின்னு சொல்ல, சரி உங்க அம்மா கரெக்ட் பண்ண ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி நாங்க 6 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லி இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப அம்மாக்கு டேடியை நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும், என்ன பண்ணலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோயினை டிரா பண்றக்கா
ஹீரோ வர, ஹீரோ உள்ள வரேங்கிறான். இல்ல வேணாம் நானே போய்க்கிறேன்னு சொல்ல, நான் பசங்களை பார்த்துட்டு போறேன், எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்ல, வீடு ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு, நீங்க எங்கேயே இருங்க நானே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அங்க இருக்கட்டும், வந்தா லீலியை பார்த்தா அப்புறம் அவ்வளவுதான் கதை முடிஞ்சதுன்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பசங்களை மட்டும் வெளியே கூப்பிட, அவனுக்கு 2 பேர் வந்து ஹாய்ன்னு சொல்லி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ 3 பேரையும் மட்டும் பார்த்துட்டு போகட்டும்னு சொல்லி, ஸோ 3 பேரையும் பார்த்து பேசிட்டு இருக்க, சரி நீங்க அப்பா கிட்ட பேசிட்டு போங்க நான் போறேன்னு சொல்லிட்டு உள்ள போறா ஹீரோயின். ஒரு நிமிஷம் இரு, நான் சொன்னது உனக்கு இன்னும் அப்படியே ஞாபகத்துல இருக்கா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னோட முடிவை சொல்லுன்னு சொல்ல, அதெல்லாம் நடக்காது பேசாம போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள வந்துட்டா. உள்ள வந்தோடனே மத்த 3 பசங்களும் அம்மா என்னம்மா ஆச்சு, ஏமா இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கு, என் மனசுல அவன் இருக்கானா, ஐயோ வேண்டாம் அதை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு சொல்ல, அப்பா நாங்க 3 பேர் உங்க கூட வீட்டுக்கு வரவா அப்படின்னு சொல்லி கேட்க, வாங்க எப்படியாவது ஐடியா கொடுத்து உங்க அம்மாவை கரெக்ட் பண்ண ஐடியா கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அம்மாக்கு பனானா ரொம்ப பிடிக்கும், நிறைய பனானா வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல, பனானா வாங்கி வைக்க ஹீரோயினுக்கு சுத்தமா அதை பார்த்தாவே பிடிக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியாவா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல அவளுக்கு பிடிச்ச கார்பெட் போறது, அவ டெஸ்கை சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஹீரோவும். ஆனா ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டே இல்லை. மேடம் இதுக்கப்புறம் நீங்க வந்து லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிங்க, இந்த மாதிரி சீக்கிரமா எந்திரிக்கணும் அவசியமே இல்லைன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. வந்து ஹீரோ கிட்ட கத்துறா, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக என்ன சுத்தி இருக்க அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல, என்னடா அது பிள்ளைங்க ஐடியா கொடுத்து அம்மாவை கரெக்ட் பண்ண விடுவாங்கன்னு பார்த்து பிரிச்சு வச்சிருவாங்க போல இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயின் கத்துன்னு கத்திட்டு, நீங்க என்னதான் பண்ணாலும் என் மனசுல இடம் பிடிக்க முடியாது, தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையை வாழ விடுங்க, இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இதெல்லாம் உனக்காக தான் பண்றேன், உனக்கு புரியலையா, என் மனசுல நீ இருக்க, ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கன்னு சொல்ல, ஆல்ரெடி உங்களுக்கும் எங்களுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, 2 பேர் கல்யாணம் பண்ண போறீங்க, தேவையில்லாம என்னோட லைஃப்ல வந்து என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவளை எப்படிதான் கரெக்ட் பண்றதுன்னு யோசிக்க ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்னால என்ன பண்றதுன்னு தெரியல, பட் என்னால கண்டிப்பா உங்க 2 பேருக்கு இடையில வர முடியாது, வேணாம் என்னோட லைஃப் இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேர் மீட் பண்ணிக்கிறதே இல்லை, அதிகமா பேசிக்கிறதே இல்லை. அசிஸ்டன்ட் பையனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, சார் பேசாம வேற அசிஸ்டண்ட்டை போட்டுடலாமா, உங்க அசிஸ்டன்ட் உங்களை பார்த்தா ஓடி ஓடி போறாங்க, பிரச்சனை வேற பெருசா போயிட்டு இருக்குன்னு சொல்ல, ஏன்டா ஓவரா பேசுற, வேணா ஒண்ணு பண்ண அவளை டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்கிடு, அவளுக்கு இன்னும் கொஞ்சம் சேலரி எக்ஸ்ட்ரா கொடுத்து என்னோட அசிஸ்டண்டா என் பக்கத்துலயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இங்க தூக்கிட்டாங்க. ஹீரோ கூடவே எப்பயுமே இருக்கணும், என்னோட அசிஸ்டன்ட் மாதிரி, எனக்கு கழுத்து வலிக்குது கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்ல, மசாஜா நானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஆமான்னு சொல்ல, அடுத்து இங்க 2 பையங்களும் புலம்பிட்டு இருக்காங்க. அம்மாவே அப்பாவையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இந்த அப்பா ஏதாத்தையும் சொதப்பியே விட்டுட்டு இருக்காரு, என்னதான் பண்றதுன்னு புரியலன்னு சொல்ல, சரி போனா போட்டுன்னு மசாஜ் பண்றதுக்காக ஹீரோயின் வரா. பக்கத்துல நின்று இதுக்கு மேல என்னால முடியல, எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறா. கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்ல, சரி அடுத்த ஒர்க் ஏதாவது இருக்கா சொல்லுங்க நான் பண்றேன்னு சொல்ல, இருக்கு அது வந்து நீ எல்லாவும் வாட்ஸ்அப் பண்ணிக்கோன்னு சொல்ல, டென்ஷனா கத்திட்டு அங்க வந்து ஹீரோயின் போயிட்டா. ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போக, யாரோ ஒரு மெய்டு உள்ள வர மாதிரி இருக்கு. அந்த மெய்டு வேற யாரும் இல்லை, அந்த ஷென் தான். எப்படியாவது ஹீரோ கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தண்ணியில் ஏதோ ட்ரக்ஸை கலந்துட்டு, இந்த ட்ரக்ஸை மட்டும் நீ குடிச்சனா என் கூட ஒன்னா இருந்துருவேன், உனக்கு அவகிட்ட இருந்து குழந்தைங்க இருக்குங்கிறக்காக நான் அவ கூட போறேன், கண்டிப்பா உன் கூட ஒன்னா இருந்தனா எனக்கும் குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு என் கூட வந்துருவேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே போயிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் 2 பசங்க பார்க்க, இந்த பேட் ஆண்டி ஏதோ பிளான் பண்றாங்க, சீக்கிரமா ஏதாவது நம்ம பண்ணி அப்பாவே அம்மாவையும் சேர்த்து வைக்கணும் வான்னு சொல்லிட்டு 2 பேரும் நைஸா வந்து ஃபாலோ பண்ணிட்டு பாக்குறாங்க. அந்த தண்ணியை குடிச்ச ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, சுத்தமா முடியல, ட்ரக்ஸ் வேற ஓவரா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா அந்த ஷென்னு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் தான் தேவைப்படுவேன்னு, நான் உங்களோட ஃபியான்சே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, தள்ளி போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கத்துறான். இது எல்லாத்தையும் குழந்தைங்க பார்த்துட்டு, இதுக்கு மேல அப்பா விட்டோம்னா அப்பா நம்மளை விட்டு போயிடுவாரு, வா அம்மா கிட்ட போய் சொல்லலான்னு சொல்லிட்டு, மம்மி சீக்கிரம் வாங்க அப்பா பெரிய ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு சொல்ல, என்னாச்சுன்னு புரியல ஹீரோயினுக்கு. வேகமா வந்து பார்க்க, இவ வேற அங்க ஹீரோ கிட்ட அப்படியே க்ளோஸா இருக்க ட்ரை பண்றா. ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டே இருக்க, பின்னாடி மண்டையில ஒரு போடு போட்டு ஹீரோவை காப்பாத்த, அப்புறம் அசிஸ்டன்ட் பையன் அவளை தூக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டான். ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு நிக்கிறா. என்னாச்சு வாங்க டாக்டர்கிட்ட போலான்னு. டாக்டர்லாம் வேணாம் நீ இருந்தாவே போதும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பா சக்சஸ்ன்னு சொல்லிட்டு 2 பசங்க அந்த பக்கம் போக, அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. ஒரு வழியா எல்லாத்தையும் முடிக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, இங்க பாரு நீ என்னோட ஒய்ஃப், அதனால எதுவும் தப்பு இல்லைன்னு சொல்றான். அது எப்படி முடியும், உங்க 2 பேருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அது தாத்தா சொன்னது, நான் சொல்லல, எனக்கு நீ தான் ஒய்ஃப், தாத்தா கிட்ட நான் பேசிக்கிறேன், பேசினா கண்டிப்பா தாத்தா புரிஞ்சுப்பாங்க, அவளை பத்தி எதுவும் தெரியாம தான் தாத்தா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கான்ட்ராக்ட் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் கேன்சல் பண்றதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு, எனக்கு நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினும் இப்போ ஹீரோ வாட்ஸ்அப் பண்ணிக்க, 2 பேரும் வெளியே வர அங்க பாட்டி நிக்கிறாங்க. என்ன நடக்குது, டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒன்றும் பண்ணல, பேசிட்டு தான் இருந்தோம் பாட்டி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சமாளிக்கிறா.
சரி ஹாப்பியாக இருக்குது. சரி எல்லா குழந்தைகளும் ஒன்றா கூட்டிகிட்டு வரணும், அப்பா வேற வர போகிறாரு, அப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும் சொல்ல அப்போ தான் ஹீரோனுக்கு தோணுது 5 பேரை பற்றி தெரியும், லீலியை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாது, நான் வேற ரொம்ப நாளாக மறைக்கிற மாதிரி இருக்குது, பேசாமல் சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. இங்கே பாரு, தாத்தாவோட பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக நீ வா, எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், ஒரே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. அதுக்கப்புறம் தாத்தா வந்து அப்ராட்லேருந்து வந்துட்டாரு சைனா. இந்த சென்னு புள்ள சும்மா இல்லாமல் தாத்தாக்கு மசாஜ் பண்ணி தாத்தாவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. இங்கே பாருங்க தாத்தா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பூக்கு எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, புதுசாக ஒருத்தியை கரெக்ட் பண்ணிட்டாரு, அவள் கூட சேர்ந்து 3 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாரு, அவளுக்கு இன்னும் 2 குழந்தை எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த 2 குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியல, இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் சூஸ் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல நீ கவலைப்படாதம்மா, அவங்களால அடிச்சு துரத்தி விட்டுட்டு உன்னதான் என் வீட்டு மருமகளை நான் கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொல்ல சரி தாத்தா ஏதாவது பண்ணுங்க, அந்த லேடி சரியானவ, அவகிட்டலாம் நம்ம பூ ஃபேமிலியை விடக்கூடாதுன்னு சொல்ல தாத்தாவும் ஓகே சொல்லிட்டாரு. அடுத்த நாள் மார்னிங் பார்த்தா குழந்தைகளோட பாட்டி இங்கே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கா. தாத்தா வராரு. ஹை எங்கள் அப்பா வந்தாச்சுன்னு சொல்லி பாட்டி சொல்ல குழந்தைகள்லாம் பார்த்துட்டு தாத்தாக்கு ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருந்தாலும் அந்த சென் சொன்னது ஞாபகம் வர இந்த குழந்தைகளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இவங்க 3 பேருமே நம்ம வீட்டோட வாரிசுன்னு சொல்ல ஆமான்னு சொல்லி கிரேட் கிராண்ட்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. யாருக்கு கிரேட் கிராண்ட்பா, அதெல்லாம் கிடையாது, நீங்களாம் முதல்ல வெளியே போங்க, எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல, நீங்களே என் வீட்டோட வாரிசே கிடையாதுன்னு சொல்லி கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு தாத்தா. குழந்தைகளுக்கும் ஒன்றும் புரியல, ஏன் தாத்தா இந்த மாதிரிலாம் இருக்காருன்னு சொல்லி ஃபீல் பண்ண போங்க பக்கத்தில் போய் தாத்தா கிட்ட பேசுங்கன்னு சொல்லி தாத்தா உங்களுக்கு கை வலிக்குதா, நாங்கள் வேணா மசாஜ் பண்ணி விடுவான்னு 3 பேரும் கேட்குறாங்க. தாத்தாக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அந்த குழந்தைகளை. தள்ளுங்க அந்த பக்கம், நீங்கள் என் வீட்டோட வாரிசு கிடையாது, நீங்கள் என் பக்கத்தில் வரவும் வேணான்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறாங்க, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி தாத்தாக்கு எங்களை பிடிக்கலையான்னு சொல்ல அதெல்லாம் இல்லைம்மா, தாத்தா ரொம்ப நல்லவர் தான், சரியா நீங்கள் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக தாத்தாக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாக்கு என்னாச்சு ஏன் திடீர்னு இப்படி இருக்காருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்க தாத்தாவோட கனவுல 3 குழந்தைகள் வராங்க, சுற்றி சுற்றி விளையாடுறாங்க போல இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தாத்தாக்கு கனவுல அவங்க என் கூட இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை அவங்க 3 பேரும் என்னோட பேரன் பேத்தியாக தான் இருப்பாங்க போல இருக்கு. அவங்கள போய் நாளைக்கு பார்க்கணும், அவங்க மேலே எதுக்கு என்ன கோவம், நாளைக்கு போய் பார்க்கணும். பாவம் 3 பேரும் என்கிட்ட வந்து பேசினது நான் வேற சிடுன்னு பேசிட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தாத்தா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே தாத்தாக்கு ஹாப்பியா இருக்கு, நாளைக்கு போய் குழந்தைகளை மீட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் இங்க இருக்கிற 3 குழந்தைகளும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்பாவை பார்த்துட்டீங்க, நான் மட்டும் தான் பார்க்கலன்னு லீலி தான் புலம்பிட்டு இருக்கான். லீலி நாளைக்கு போய் வேணா அப்பாவை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல சரி ஓகே, அப்போ நாளைக்கு நான் அப்பா இருக்க இடம் தெரிஞ்சு அப்பாவை போய் ஒரு 8 பார்த்துட்டு வரணும், எனக்கும் அப்பாவை பார்க்கணும் போல இருக்குன்னு லீலிக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நம்ம போய் அப்பாவை எப்படியாவது ஒரு டைம் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு லீலி அடுத்த நாள் காலையில ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா நம்ம தாத்தா எங்கேயோ விழுந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, காலு அப்படியே ட்விஸ்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. என்னாச்சு தாத்தான்னு சொல்லி கேட்க கால் வலிக்குதுப்பா, போன் வேற எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு, என்னால எந்திரிக்க முடியலன்னு சொல்ல நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லி தாத்தாக்கு அப்படியே மசாஜ் பண்ணி விடுறான் லீலி பையன். அப்புறம் தாத்தா ஒரு வழியா தூக்கி விட எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா, நீ இதெல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொல்ல எங்க அம்மாக்கு நிறைய நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தாத்தா. சரி நீங்க எங்க போறீங்க தாத்தா சொல்லுங்கன்னு சொல்ல இது என் பேரனா இருந்தா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், நீ எங்கப்பா போறேன்னு சொல்லி தாத்தா கேட்க எங்க அப்பாவை தேடி போயிட்டு இருக்கேன், எனக்கு லேட் ஆயிடுச்சு தாத்தா, நீங்க பார்த்து போங்க வீட்டுக்கு பாய்ன்னு சொல்லிட்டு லீலி அங்கேருந்து போயிட்டான். தாத்தாக்கு லீலியே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ண வந்திருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப கியூட்டா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வரா, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. வா நாளைக்கு பார்ட்டிக்கு இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும், தாத்தாவை இம்ப்ரெஸ் பண்ண இந்த ட்ரெஸ் தான் கரெக்ட், நீ ரொம்ப கியூட்டா அழகா இருக்கன்னு சொல்லி ஹீரோ அப்படியே ரொமான்ஸ் பண்றான். பேசாம இருங்க, நீங்க வேற ஓவரா பேசாதீங்க, இந்த ட்ரெஸ் தாத்தாக்கு பிடிக்குமா, என்ன முதல்ல தாத்தாக்கு பிடிக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்ல உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தாத்தா பிடிக்கலன்னு சொல்லுவாரா, எனக்கே ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல அடுத்த நாள் பார்ட்டி. அந்த ஷென்னு தான் கூட இருக்கா தாத்தா கூட, தாத்தா கிட்ட நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கா, அவங்கள எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு நீ தான் விட்டு மருமக நான் சொல்ல போறேன்னு சொல்ல அடுத்து நம்ம ஹீரோயின் 3 குழந்தைகளோட அப்படியே என்ட்ரி கொடுக்குறா. இதை பாக்குற தாத்தாக்கு ஹாப்பியா இருந்தாலும் இல்ல இவங்க 3 பேரும் நான் ஏத்துக்கிட்டாலும் இவங்க என்னோட குழந்தைகளா இல்லையான்னு தெரியல, இதான் அந்த பொண்ணாங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து கடுப்பா திட்டுறாரு. ஹீரோயின் பேசலான்னு வந்தா கூட தாத்தா சிடுன்னு இருக்காரு. அதுக்கு எல்லா காரணம் அந்த ஷென்னு தான். சென்னு ஓவரா ஹீரோயினை பத்தி போட்டு கொடுத்துட்டால, கேரக்டரை பத்தி வேற எல்லாரும் முன்னாடி தப்பா பேசிட்டு இருக்க, எங்க அம்மாவை பத்தி இப்பெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு லீலி வந்து நிக்க உங்க அம்மாவா, அப்ப லீலி நீ இவ பொண்ணா அப்படின்னு சொல்லி பையனான்னு கேட்க ஆமான்னு சொல்ல லீலியை பிடிச்சி தள்ளி விட்டாரு தாத்தா. லீலிக்கும் கஷ்டமாயிடுச்சு, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறான். ஸோ இது யாரு புதுசா இருக்கு, 3 குழந்தைங்க போ ஃபேமிலி, மீதி இருக்கிற 3 குழந்தைங்க யாரு அப்படின்னு சொல்லி ஓவரா பேசுறா சென்னு. ஹீரோயினுக்கு கடுப்பாயி அவ கண்ணத்துல ஒரு அறைய என்ன பொண்ணு நீ, இப்படி கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாத ஒரு பொண்ணு, என் ஃபேமிலிக்குள்ள நீ வரவே கூடாதுன்னு ஓவரா பேச அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோட அம்மானு 3 குழந்தைகளோட வராங்க. ஆமா அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி அம்மாவும் கேட்க ஹீரோவும் கேட்க இவவும் லீலி எனக்கு மொத்தமா பிறந்தது 6 புள்ள, நாங்க தான் மறைச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல அட பாவிகளா இதை கூடவா மறைப்பீங்க, ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல 6 குழந்தைகளா, இல்ல 3 மட்டும் தான் உங்க குழந்தை, மீதி 3 வேற யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி சென் சொல்றா.
சொல்றா. உனக்கு டவுட்டா இருந்தா இப்பவே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம், அப்பவாவது நம்புவீலன்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு முதல்ல போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வா, அந்த ரிப்போர்ட்டை பார்த்தாதான் இவங்க நம்புவாங்கன்னு சொல்ல, இல்ல இது 3 உன் குழந்தைங்க இல்லடா, நம்பாத, அவ உன்னை ஏமாத்துறா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு வேணாம்னு சொல்லி தாத்தாவும் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. ஸோ இப்படி ஆர்குமெண்ட் அதிகமா போயிட்டு இருக்கு. சரி ஓகேன்னு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக போயிட்டாங்க. என்ன சொல்றது தான் நம்ம வேணும் தாத்தா சொல்ல, ஆபீஸ்ல ஷென்னு பண்ண கொடுமை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ஹீரோ போட்டு காட்ட, அது வந்து தாத்தா நான் இது வேணும்னு பண்ணல தாத்தா, அது வந்து தப்பு அப்படி இப்படின்னு சமாளிக்க பாக்குறா. நீ என்ன மாதிரி பொண்ணு, என்ன பண்ணிருக்க, எல்லாரும் முன்னாடி இந்த பொண்ணை அடிச்சிருக்க, ஆபீஸ்ல இந்த மாதிரிலாம் செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்க, சே என்னால நம்பிக்கையே கெடுத்துட்ட நீ அப்படின்னு சொல்லி தாத்தா அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பாருங்க, இவன் நல்லவன் நம்பாதீங்க, இவ கெட்டவ தான், இவ எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக எல்லா பிளானும் பண்ணிருக்கான்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஷென்னு ஓவரா ஹீரோயினை பத்தி மறுபடியும் தப்பா பேச, அடுத்து ரிப்போர்ட் வந்துருச்சு. ரிப்போர்ட் ஓபன் பண்ணி பார்க்க நம்ம ஹீரோவோட குழந்தைங்க தான் அதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப இந்த 6மே உன்னோட குழந்தைகளா, எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி ஷாக்கா இருக்குது ஷென்னுக்கு. தெரியும்டி தெரியும், நீ ஏதாவது பிளான் பண்ணுவேன்னு தெரியும், அதான் இந்த டைம் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டோன்னு சொல்ல, தாத்தா உங்க பேச்ச நம்பாதீங்கன்னு சொல்லி ஷென்னு பேச போறா. தாத்தா ஒழுங்கா ஓடிடு, இதுக்கு மேல நீ இங்க இருந்த அவ்வளவுதான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க இருந்து அவளை இழுத்துட்டு போயிட்டாங்க. தாத்தாக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, இப்பதான் சந்தோஷமா இருக்கு, என்னோட ஃபேமிலி இப்ப ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, சாரிமா அவனை தெரியாம நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் லீலி வந்து பேச, லீலி நானும் உன்கிட்ட தப்பா பேசிட்டேன், உன்ன மாதிரி ஒரு பேரன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே தாத்தா ஹாப்பியா பேசுறாரு. எல்லாரும் தாத்தாவை சுத்தி இருக்க தாத்தாக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அப்பா வா நம்ம 2 பேரும் ஒரு வழியா செட்டில் ஆயிட்டோம்னு சொல்ல, இதுக்கப்புறம் ஹீரோயின் மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிட்டா. இந்த டைம் எத்தனை குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியாம ஹீரோ பயந்து போய் நிக்கிறான். ஒருவேளை இந்த டைம் 6 குழந்தை பிறந்துருமோ, ஐயோ நம்பவே முடியலன்னு சொல்ல, கனவுல 6 குழந்தை வர்ற மாதிரிதான் இருக்குது, ஆனா முதல்ல பிறந்தது ஒரு பெண் குழந்தை, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய குழந்தை இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்ல, ஐயோ இன்னுமா அப்படிங்கிற மாதிரி ஷாக்ல ஹீரோ இருக்க. இந்த மூவியை கியூட்டா இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான காமெடியான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு தெரியல, பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.